ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது முன்னாடி பார்த்துடலாம். அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பச்சரிசி. பாசிப்பயிறு 200 கிராம் எடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு, நெய் 150 கிராம் எடுத்திருக்கேன். காய்ச்சிய பசும்பால் எடுத்திருக்கேன். ஏலக்காய், முந்திரி, திராட்சை. முதல்ல பச்சரிசியும் பாசிப்பயிரையும் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாங்க நம்ம எப்படி பொங்கல் தயாரிக்கிறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இது அரிசி 2வது டைம் கழுவுன தண்ணி. 1 கப் அரிசி எடுத்துருக்கோம், 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பசும்பால். காய்ச்சாத பால் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி வடித்து எடுத்துக்கலாம். ஏதாவது தூசு இருந்தாலும் இருக்கும். பொங்கல் இப்போ பொங்க போகுது பார்ப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பொங்கல் பொங்க போகுது. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தான் பொங்கல் பொங்க போகுது. அரிசி போட்டு நல்லா பொங்கல் வெந்துட்டு இருக்குது. நல்லா கொலைய வேக விடணும். சர்க்கரை நல்லா பொரிச்சிருச்சு. ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல மனம் வருது. இப்போ நம்ம பொங்கல் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதை பாருங்க, நல்லா பாதி பக்கத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி 3/4 பாகம் வெந்துருச்சு. இனி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகு எடுத்து அதை ஊற்றிடலாம். இப்போ பொங்கல் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். பாத்திரம் நல்லா சூடாகணும்.
நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், 10 ஏலக்காய் எடுத்து அது உள்ள சேர்த்துடலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கிற நெய்யும் ஏலக்காய் எடுத்து அப்படியே சேர்த்திடலாம். நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பிஞ்சு சால்ட் வச்சுருந்தோம்ல, இந்த ஒரு பிஞ்சு சால்ட்டு. ஓகே, இப்போ நல்லா சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. 10 நிமிஷம் அடைச்சி வச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பொங்கல் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ எப்படி பார்ப்போம். சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட முதல் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.